இப்போ சிஎஸ்எஸோட எலமெண்ட் செலக்டர் பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ்ல எலமெண்ட்டை ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி தான் ஸ்டைல் பண்ண முடியும். அதை எந்தெந்த வேலையில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நேமை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணலாம், ஐடியை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ், யூனிவர்சல் செலக்டர், குரூப்பிங் செலக்டர், சூடோ கிளாஸஸ் செலக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணலாம். இதெல்லாம் என்னன்னு இப்போ 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐடி கிளாஸ் பற்றி தெரியலாட்டி என்னோட HTML சீரீஸில் ஐடி கிளாஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஐடி அப்புறம் கிளாஸ் பற்றி புரியும். இப்போ நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையும். இங்கே நான் 3 பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கேன். அந்த 3 பேராகிராஃப் டேக்குள்ளேயும் அந்த கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 H1 டேக் ஒரு H1 டேக் அண்ட் ஒரு H2 டேக் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நேம் செலக்டர் பற்றி பார்க்கலாம். நேம் செலக்டர் வந்து ரொம்ப சிம்பிள். அந்த நேமை வச்சே நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணுறது. அதுக்கு இங்கே நான் H1 ஏற்கனவே ஒரு நேம் கொடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க பேராகிராஃப் டேக்கு வந்து நான் எந்த ஒரு ஐடி கிளாஸும் கொடுக்கல. அது வந்து ஒரு சிம்பிள் நேமாக தான் இருக்குது. அந்த நேமை வச்சே நம்ம செலக்ட் பண்ணி இப்போ ஸ்டைல் பண்ண போகிறோம். அதோட நேம் என்னது, டேக் நேம் கொடுக்கணும், ஓப்பன் பிராக்கெட். அதோட கலர் வந்து ரெட் கலரில் மாறணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எப்படி கொடுக்கணும்னா கலர் கோலன் ரெட். இப்போ லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பேராகிராஃப் டேக்குள்ளே கொடுத்தோன்னா அது எல்லாத்துக்குமே ரெட் கலரில் மாறிடுச்சு. இந்த மாதிரி எனக்கு வரக்கூடாது. அதனால தான் நம்ம ஐடி செலக்டர், கிளாஸ் செலக்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் செகண்ட் பேராகிராஃப் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு நியூ அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பேராகிராஃப்க்கு மட்டும் நம்ம ஸ்டைல் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஐடியை செலக்ட் பண்ணணும். ஐடியை கால் பண்ணணும்னா ஆஷ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஐடியோட நேம் நியூ அண்டர்ஸ்கோர் ஐடி, என்டர் அடிச்சு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு சென்டரில் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அடுத்து இதோட கலரை மாற்றிடலாம். கலர் கோலன் ப்ளூவில் வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா அந்த சென்டர்ல கொடுத்தது மட்டும் அந்த ஐடி டேக்குள்ள இருக்கிற தனியாக வந்திருக்கு. இதுதான் ஐடி செலக்டர். இதே மாதிரி நம்ம கிளாஸ்க்கும் பண்ணி பார்க்கலாம். சேம் நம்ம கிளாஸுக்கு வந்து நியூ அண்டர்ஸ்கோர் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோமா, அதை கால் பண்ணணும். இங்கே கிளாஸை கால் பண்ணுறதுக்கு டாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். டாட் ஃபாலோட் பை கிளாஸ் நேம். நான் இங்கே நியூ அண்டர்ஸ்கோர் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதோ இங்கே நியூ அண்டர்ஸ்கோர் கிளாஸ்ன்னு இருக்கா, அதுதான் கிளாஸ். ஃப்ளவர் பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ். இதுக்குள்ளே வந்து ஸ்டைல் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன ஸ்டைல் பண்ணலாம், இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலரில் மாற்றலாமா? ரெட் கலர் வேண்டாம், வேறு ஏதாச்சும் கலர், ப்ரௌன் கலரில் மாற்றலாம். அடுத்து டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். இப்போ நம்ம லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா அந்த கிளாஸ் வச்சு எனக்கு யூஸ் பண்ணது மட்டும் ப்ரௌன் கலர் பேக்ரவுண்ட், கலர் வந்து ஒயிட் கலரில் வந்திருக்கு. இப்படி தான் கிளாஸ் செலக்ட் பண்ணி ஒரு டேகை வந்து ஸ்டைல் பண்ணும். அடுத்தது நம்ம யூனிவர்சல் செலக்டர் பார்க்க போகிறோம். யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பேஜ் ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரே ஃபாண்ட் ஒரே கலரில் வரணும்னா அதுக்கு யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து யூனிவர்சல் செலக்டர் அப்படிங்கிறது ஸ்டார் அப்படிங்கிறது தான் யூனிவர்சல் செலக்டர். இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே எனக்கு ரெட் கலரில் வரணும்னு நினச்சிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் கோலன் ரெட். இப்போ சேவ் பண்ணிவிட்டு லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வெப்சைட்டும் எனக்கு ரெட் கலரில் மாறிடுச்சு. இதுக்கு தான் யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணுவாங்க. தனித்தனியாக ஸ்டைல் கொடுக்காம எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டைல் ஒரே ஃபாண்ட் இந்த மாதிரிலாம் வேணும்னா யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் பெரிய வெப்சைட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப் டேக்குக்கும் இந்த ஹெட் டேக்குக்கும் நடுவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதாவது இது பேடிங் இல்லாட்டி மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டிஃபால்ட்டாக இந்த ப்ரௌசர்லேயே க்ரியேட் ஆகுது. இப்போ இதை போய் மாற்றி பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி இந்த கலரை வந்து லைட் ப்ளூன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூனிவர்சல் செலக்டர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை பேடிங்கையும் மார்ஜினும் 0ன்னு வச்சுக்கலாம். பேடிங் 0, மார்ஜின் 0. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு போயிடுச்சு.
இந்த மாதிரி ஸ்பேஸ் கம்மி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டெக்ஸ்ட் ஃபாண்ட்டில் அலைன் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிவர்சல் செலக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது குரூப்பிங் செலக்டர் பற்றி பார்க்கலாம். குரூப்பிங் செலக்டர்னா ரொம்ப சிம்பிள். 2-3 டேக்கு ஒரே நேரத்தில் குரூப் பண்ணுறது தான் குரூப்பிங் செலக்டர். இப்போ நான் கீழே 2 டேக் கொடுத்துருக்கேன் இல்லையா, H1 H2, இது ரெண்டுக்கும் ஒரே தடவை ஸ்டைல் பண்ணுற பாருங்க. H1, H2 அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ இதை வந்து ரைட் சைடில் அலைன் பண்ணலாம். டெக்ஸ்ட் அலைன் ரைட். இப்போ வந்து சேவ் போயிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அது ரெண்டும் ரைட் சைடு அலைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் குரூப் பண்ணி அலைன் பண்ணணும். அடுத்து சூடோ கிளாஸ் செலக்டர் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் அதுக்காக ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எங்கேயும் ரீடைரக்ஷன் ஆக வேண்டாம், அதனால் ஆஷ் கொடுத்துருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைவ் சர்வரில் எப்படி காட்டுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிறது மட்டும் ப்ளூ கலரில் காட்டுதா. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து எதுவுமே ஆகலை. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இதோட கலர் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து சூடோ செலக்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டைல் டேக்குள்ளே வந்தாச்சு. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த லிங்கை விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணும். அது என்னது, ஆங்கர் டேக் தானே. அப்போ அந்த டேக் நேமை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம், A:. இப்போ சூடோ கிளாஸ் லிங்க் அப்படின்னு ஒரு சூடோ எலமெண்ட் இருக்குது. லிங்க். இப்போ அது விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன கலரில் இருக்குன்னு கொடுக்கலாம். விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கலர் : ரெட்டாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து விசிட் ஆனதுக்கப்புறம் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுக்கணும். A:, விசிட்டட் அப்படின்னு சூடோ கிளாஸ் இருக்குது. விசிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு கலர் வந்து என்ன கலர் மாறணும், க்ரீன் அப்படின்னு வச்சுக்கலாம். க்ரீன் கலரில் மாறணும். இப்போ வந்து இது ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லிங்க் எனக்கு என்ன கலரில் இருக்குன்னு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், க்ரீன் கலரில் மாறிடுச்சா. ஸோ அவ்வளோதான் சூடோ செலக்டர். அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் பற்றி பார்க்கலாம். இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் பற்றிலாம் பார்க்கலாம்.